வருடங்கள் தவம் இருந்து காத்திருந்து பொறுமையோடு நான் கொடுத்த என்னுடைய மகனை, இந்த ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு உன்னுடைய இருதயம் ஆயத்தமானது, உன் உள்ளம் ஆயத்தமானது, உன் சிந்தை ஆயத்தமானது. அந்த பிள்ளையை பலி செலுத்துவதற்குட என் நிமித்தம், என் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், என் மேல் வைத்திருக்கிற அந்த சமாதானத்தின் அந்த வார்த்தை நிமித்தமாய், வசனத்தின் நிமித்தமாய் எனக்காக உன்னுடைய மகனை பலி செலுத்தும்படியாக அன்றைக்கு அந்த பலிபீடத்தின் மேல் அந்த மகனை பலியிட்டு, அந்த மோரியா மலையின் மேல் தன்னுடைய மகனை பலிபீடத்தின் மேல் கிடத்தி, தன் கையை ஓங்கி கத்தினால் அவனை வெட்டும்படியாக எழுந்தாயோ, அப்பவே நான் தெரிஞ்சிட்டேன் என்ன நீ எவ்வளவு நேசிக்கிறாய் என்று. ஆகையால் அவனுடைய கை கால்களை அவிழ்த்து விடு. அதோ ஈசாக்குக்கு பதிலாக புதரிலே ஒரு ஆடு சிக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கடாவை இந்த ஈசாக்குக்கு பதிலாக பலி செலுத்து என்று சொன்னார். அந்த ஈசாக்கின் வயிற்றிலிருந்து பிறந்ததுதான் ஏசா யாக்கோபு